வணக்கம். சிம்கோ நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு பிப்ரவரி 29 நாளையோட கடைசிங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்து எங்களுக்கு கால் டிக்கெட் எப்போ வரும், எப்போ வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. ஸோ நம்ம வந்து இப்போ அவங்களுக்கே டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டு தான் இந்த நியூஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ நமக்கான தேர்வு வந்து மே இறுதி, சரிங்களா, மே இறுதியிலையோ ஜூன் ஃபஸ்ட் வீக்லேயோ செகண்ட் வீக்லேயோ இருக்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்போ சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து மே 10க்கு மேலேயே கால் டிக்கெட் வந்து வர ஆரம்பிச்சிடுங்க, ஓகேவா. இப்போ நமக்கு வந்து மார்ச் ஃபுல்லாக இருக்குது, ஏப்ரல் இருக்குது, 2 மாதம், மார்ச், ஏப்ரல், மேலேருந்து நீங்கள் செகண்ட் வீக்லேருந்தே கால் டிக்கெட்டு எதிர்பார்க்கலாம். அப்படின்னா நமக்கு டைம் இருக்குது, படிக்கிறதுக்கும் நல்லா டைம் இருக்குங்க, ஓகேவா. இந்த சிம்கோ வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கீழ் செயல்படுகின்ற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஃபஸ்ட்டு 1 இயருக்கு மட்டும்தான் உங்களுக்கு சேலரி லெஸ்ஸாக இருக்கும். ஆஃப்டர் 1 இயர் கம்ப்ளீட் முடித்தோடனே நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்குன்னா அது 18,000க்கு மேலே சம்பளம் இருக்கும். சேல்ஸ்மேன் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000க்கு மேலே சம்பளம் இருக்குங்க, சரிங்களா. ஸோ இதுதான் அவங்களுடைய அப்டேட், சரிங்களா. அவங்க இனிமேட் சேலரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் சேலரி கம்மியாக இருக்குன்ட்டு. ஸோ சேலரி நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம். ஸோ 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த சேலரி இருக்கும். இது வந்து பெர்மனெண்ட், சரிங்களா. பியூர் கவர்மெண்ட் சொல்ல முடியாது, ஆனால் நிரந்தர பணி, சரிங்களா. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து குரூப் 4க்கு போட்டி போட முடியாதவங்க, நமக்கு இந்த வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு அருமையான வாய்ப்பு தான். ஏன்னா காம்படிஷன் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். மொத்தமே வந்து இப்போ என்னுடைய கணிப்பின்படி ஒரு 6,000 8,000க்குள்ளே தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதோட கம்மியாக தான் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், சரிங்களா. நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கன்னா எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு கால் டிக்கெட் வந்து வந்துடும், சரிங்களா. ப்ராப்பராக அப்ளை பண்ணவங்க தான் யோசிக்கணும். எதுவும் அந்த உள்ளக்க 20 தான் ஸ்டாம்பு வச்சு கவர் ஒட்டணும்ல, அந்த மாதிரி வச்சு விட்றவங்களுக்கு கால் டிக்கெட்லாம் வராது, சரிங்களா. அதுதான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அதுவே நீங்கள் வச்சுலன்னா எப்படி உங்களுக்கு வரும், சரிங்களா. இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக கால் டிக்கெட் மட்டும் வச்சு ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கால் டிக்கெட் வந்து நீங்களும் எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அவங்க வந்து ஸ்டேட்டஸில் எத்தனை பேர் வந்து கால் டிக்கெட் வந்துக்கலாம் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக வந்து உங்களுக்கு கால் டிக்கெட்டே வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கீங்க. எக்ஸாம் வந்து தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ இவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா OMR சீட்டில் வைக்கலாங்க. ஸோ பெரிய புக்லெட் மாதிரி கொடுத்து அந்த புக்லெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ABCD இருக்குல்ல, அதுலேருந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்து கொஸ்டின் பேப்பரையும் அப்படியே அந்த புக்லெட்டோட வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மகிட்ட இல்லை. ஸோ இந்த ஆண்டு வந்து எப்படி வைக்க போகிறாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பற்றியான ஒரு தகவல். மொத்தம் வந்து 100 கொஸ்டின். இதில் வந்து ஜிகே பார்ட் வருது, ஜிகே, அப்புறம் மேக்ஸு, அப்புறம் வந்து கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர், 4 பார்ட் இருக்குங்க, சரிங்களா. 4 பார்ட்டுமே வந்து 2 பார்ட் வந்து நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களாம் இருக்கணும். ஏன்னா கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர் வந்து நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே சேர்ந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோங்க, சரிங்களா. ஸோ வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். ஒரு சில பேர் ஸ்டடி மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் இருக்குமான்னு கேட்டிங்க. ஸோ அதுவுமே மேக்ஸிமம் எடுத்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஈவினிங்கே அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி ஆகிடும். ஸோ வேணுங்கிறவங்க அதையும் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டோம்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன தேவையான ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம கொடுத்துட்ருப்போம். இதுபோல் வந்து இனிமேல் கிளாஸஸும் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம ரெகுலராக கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் பொது அறிவும் மேக்ஸ் நீங்களே எல்லோரும் மெட்டீரியலுக்கு இருக்கும். கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சருக்கும் நம்ம கிளாஸஸ் போங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.